பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. தற்போது இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் பாமக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். மேடையில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர் சங்கத்தின் முருகசாமி, செந்தில், அரசாங்கம், நம்முடைய டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், அண்ணாதுரை, சண்முகம், காசாம்பு பூமாலை, நிர்மலா ராசா அவர்கள், மேடையில் இருக்கின்ற வடிவேல் கவுண்டரில் உள்ள இத்தனை நிர்வாகிகளும் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். எல்லா பேரும் நான் யாராவது பேர் விட்டுட்டேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே மேடையில் இருக்கின்ற இந்த 5 வருவாய் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய, பேரூர், நகர, மாநகர நிர்வாகிகள் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். இங்கே எதிரில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், அதாவது மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இங்கே ஊடக நண்பர்கள் வருகிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் இல்லாமல் இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, அதிலும் குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சகோதரிகள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறப்பான என்னுடைய வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்று நாம் இங்கே கூடியிருப்பது ஒரு முக்கியமான வேலை திட்டம். நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அதற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இருக்கின்ற உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். நேற்று கூட நான் உறுப்பினர் அட்டை வாங்கினேன். இதுதான் புதிய அட்டை. நேற்று எனக்கு கொடுத்தது, நான் இங்க டி நகர்ல தான் அங்க சொந்த வீடு, இங்க அக்கறையில் இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கிறேன். டி நகர்ல இருக்கு சொந்த வீடு. அங்க இருக்கிற வட்ட செயலாளர் மோகன் ராம் அவர் இந்த அட்டையை எனக்கு கொடுத்தார். அந்த வட்டத்தில் இல்ல உங்க கிளையில யாரோ அவங்க கிட்ட வாங்கிக்குங்க. நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அந்த கிளை செயலாளர் இல்ல வட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கணும். அதனால அப்படித்தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது இந்த அட்டையுடைய முதல் பக்கம். இது பின்பக்கம். இந்த பின்பக்கத்தில் எழுதலாம். முன்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்தில் தான் லேமினேஷன் தான் முன்பக்கம். இதுல ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை, அந்த வழிகாட்டுதல், சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேளாண் வளர்ச்சி, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை இனி இவ்வளவு காலமா யாரோ ஆண்டாங்க. இனி அது நம்முடைய காலம், நம்முடைய காலம் அது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற நம் கட்சியை மேலும் பலப்படுத்துகின்ற செயலாக இந்த உறுப்பினர் அட்டையை நாம் சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க களத்துக்கு போனீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் பிடிச்சிட்டு வந்துடலாம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாநாடு நடத்தணும். உலக அளவில் பேசப்படுகின்ற அந்த மாநாடு, மிகப்பெரிய மாநாடு, வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் அவன் மனசுல அந்த மாநாட்டுடைய தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு போய் இந்த கார்டை கொடுத்து, வாடா தம்பி, வா தங்கச்சி, வாங்க இந்த கார்டு உறுப்பினர் சேருங்கன்னா சந்தோஷமா சேருவாங்க. ஏன்னா இங்க போறதோ அங்க போறதோ அவங்க கிட்ட போறதோ அதெல்லாம் மனசுல இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு போய் சூடா போய் பிடிச்சிட்டு வந்துருங்க. வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார் என்ன செய்யணும் உங்க வேலை திட்டம். அதை நான் திருப்பி சொல்ல போறது கிடையாது. 3 திட்டங்கள், 3 in 1. நீங்க செய்ய வேண்டியது 3 in 1. 3 திட்டங்கள். ஒன்று
புதிய உறுப்பினர் அட்டை, அது புதுப்பித்தல் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டாவது கிளை நிர்வாகிகளை எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் புதுசா நீங்க நியமனம் பண்ணணும். 25 பேர் இருக்காங்க ஒரு கிளையில், 25 பேர். அதுல ஃபார்ம் கொடுத்திருக்கிறோம். தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், செயலாளர், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், மகளிர் சங்கம், எல்லாமே இருக்கு. 25 பேர் அந்த பட்டியலையும் நீங்க கொடுக்கணும். ஆமா, இது கிளை 25 பேர். இதுல இந்த பட்டியல், அதுலயும் நீங்க ஒரு முறை போறீங்க, அந்த பட்டியல்ல உறுப்பினர் அட்டை, கிளை நிர்வாகிகள் பிளஸ் பூத் வாக்குச்சாவடி முகவர்கள் நிர்வாகிகள், அதாவது 10 பேர். அதுல யார் 10 பேர்னா, இதுல கிளை நிர்வாகிகள் இருக்காங்க, கிளை தலைவர், செயலர், அவங்க முதல் 2 பேரா இருக்கணும். மீதி 8 பேர் அங்க இருக்கிற பணியாற்றி உண்மையான ரொம்ப காலமா இருக்கிறவங்க, அவங்கள 10 பேர். ஆக இந்த 10 பேரு பூத்துல, 25 பேர் கிளையில, புதிய கார்டு, புதிய உறுப்பினர்கள் 16 வயதிலிருந்து நீங்க கொடுக்கலாம். செல்வகுமார் 15 கூட சொல்றாரு, ஏன்னா 2029 தேர்தலில் வாக்களிக்கலாம். அடுத்த வருஷம் தேர்தல் வருது. குறிப்பா பொதுவா 17 வயதில் உள்ளவர்கள் நீங்க சேர்க்கலாம், நீங்க உறுப்பினர்களா சேர்த்து நிச்சயமாக அதை இந்த வேலை அடுத்த ஒரு 3 வாரங்களில் முடிக்கணும். முடியுமா? உங்களால் முடியாது எதுவும் கிடையாது. அதே வேலையில சும்மா போய் நான் கொடுத்தேன், இந்த கையில கையெழுத்து போடுறது, இந்த கையில கையெழுத்து போடுறதுல வேண்டாம். அதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தாச்சு. கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன். ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் நம்முடைய உறுப்பினர்கள், நம்ம தேர்தலில் வாக்கு வாங்கினதே 65,000 தான். ஆனால் 1.5 லட்சம் உறுப்பினர்கள். அதில் என் போன் நம்பர் கொடுத்தான், போன் பண்ணா பீகார்ல போன் எடுக்குது. அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு குறைவா இருந்தாலும் உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு வேணும். எனக்கு அதுல எனக்கு எண்ணிக்கை, நான் தான் முதலிடம், அந்த போட்டியெல்லாம் வேண்டாம். இதுல நான் காமிக்க வேண்டாம். யார் அதிகமா சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மோதிரம் போடுவேன், செயின் போடுவேன், அதெல்லாம் போட மாட்டேன். உங்க மனசாட்சிக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதனால உங்க மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். நான் இதுல போட்டி கிடையாது. அதனால ஆனாலும் நீங்க, அது நம்ம கட்சி, இதுதான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்களும் போட்டி போட்டு நீங்க பிரிச்சுக்கீங்க. இருக்கிற மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்லாம் வந்திருக்கிறீங்க, பொறுப்பாளர்லாம், இந்த பொறுப்பை எல்லார்ட்டையும் கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்ல நான் தான் எல்லாம் செய்யணும்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இல்ல, முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகி எல்லாத்துக்கும் இனி இந்த ஒன்றியத்தை பார்த்துக்கோ, நீ இந்த நகரத்தை பார்த்துக்கோ. அந்த ஒன்றியத்தில் நீ மொத்தம் 25 கிராமம் இந்த ஒன்றியத்தில் இருந்தா நீ 5 கிராமத்தை நீ பார்த்துக்கோ, இன்னொரு 5 கிராமம் இப்படி பிரிச்சு கிரிச்சு பண்ணீங்கன்னா 3 மாதத்துல 3 வாரங்கள்ல இது செய்ய முடியும். அவசியமானது இது. இதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா அந்த வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்தது தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒண்ணு நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். இது அடுத்தது நாங்க சொல்ல போறோம். எப்போ, என்னைக்கு, எங்க எப்படி வர போறோம் எல்லாமே சொல்ல போறோம். அதனால அடுத்து வேலை திட்டங்கள் நம்ம செய்ய போறோம், செயல்படுத்த போறோம். அதுக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன் நீங்கன்னு சொல்றேன்னா, நீங்க தான் கட்சி. கட்சி இது ஏன் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது. நீங்க தான் கட்சி. இந்த மாநாடு சொன்னாங்க, மாநாடு இப்ப பொருளாளர் சொன்னாங்க வெற்றிகரமா நடத்திட்டாரு அன்புமணின்னு. நான் நடத்தல இந்த மாநாடு, நீங்க தான் நடத்துறீங்க. பேர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களை வழி நடத்தணும். களத்தில் நீங்க தான் இருந்தீங்க, நீங்க தான் நடத்துனீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நிதியும் நீங்க தான் கொடுத்தீங்க, வாகனங்களும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க, அந்த சாப்பாடும் நீங்க தான் செஞ்சு எடுத்து வந்தீங்க, அந்த மக்களும் நீங்க, இளைஞர்கள் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தான் உண்மையான ஹீரோ, நீங்க தான். அந்த அங்கீகாரம் நிச்சயமா எனக்கு என்னைக்குமே உங்களுக்கு நான் தருவேன். இது நம்ம ஒரு டீம் ஒர்க், நம்ம எல்லாம் ஒரே டீம். இதுல நான் நீங்க எனக்கு அடிபணிந்தவர்கள் அப்படிலாம் நான் ஒரு எள்ளளவும் என்னால நினைக்க மாட்டேன், நினைக்கவும் முடியாது. நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். யூ ஆர் நாட் மை சபார்டினேட், யூ ஆர் மை கொலீக்ஸ். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமமா சேர்ந்து அணுகணும். அதனால அந்த நினைச்சு பாருங்க, 45 நாள் குறைவான நாள் எனக்கு கிடைச்சது இந்த மாநாடு நடத்துவதற்கு. இன்னும் அதிகமான நாள் கிடைச்சு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், பிரம்மாண்டமா இன்னும் பண்ணிருக்கலாம். திட்டமிட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் நான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நெரிசல் இருந்தது, வர முடியல. 3ல் 1 பங்கு நம்முடைய சொந்தங்கள் உள்ள வர முடியல. எப்போ 1 மணிக்கு தான் வந்தாங்க, திடலுக்கு வந்தாங்க ராத்திரில.
நிறைய பேர் வர முடியல. அதனால என்ன சொன்னாங்க, நிறைய பெண்கள் பஸ்ல, ஐயா நாங்க 7 மணி நேரம் பஸ்ல உட்காந்து வர முடியல, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அந்த திடலுக்கு அதுக்குள்ள வந்திருந்தா அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். அது கிடைக்கல எங்களுக்குன்னு வருத்தமா சொன்னாங்க. ஆனா அடுத்த முறை நிச்சயமா இதெல்லாம் எதுவும் இல்லாம இன்னும் நல்லா சிறப்பா பண்ணலாம். நம்ம பண்ண போறோம். அதனால இதையெல்லாம் மனதில் வையுங்கள், மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், நான் இதில் இப்ப சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன். நான் தைரியமா போங்க, சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரும் வந்து இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். ஏன்னா இது அதாவது நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எதுக்காக உங்களை வந்து இந்த மாத்தணும் அப்படி செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதுல வந்து தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. அதே வேளையில இதெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். உங்க மனதளுடைய வேதனை எனக்கு புரியுது, நிச்சயமா நான் புரிஞ்சிருக்கிறேன் நான். ஆனா என் மனசுல எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். அது வெளியில சொல்ல முடியாத, எனக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியும். அதே வேளையில நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள், உங்களோட போன்ற உழைப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து மேடையில் இருக்கிறாங்க. யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், ஏதோ வந்து எதிர்பார்ப்பு வந்து இங்க இல்லை. எல்லாம் வந்து இந்த மக்களுக்காக, அடிப்படை மக்களுக்காக நாம வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால அந்த வகையில நாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், ஐயாவுடைய கனவு, நம்முடைய மாவீரனுடைய கனவு என்ன, பாட்டாளி முயற்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். நேரம் வந்திருக்கிறது, நிச்சயமா நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மாநாட்டை கூட நான் பேசல. நான் எவ்வளவு காலமா நம்மள போய் அவங்கள கேட்டுட்டு இருப்போம், இவங்களை கேட்டுட்டு இருப்போம், அவங்கள கேட்டுட்டு இருப்போம். நம்ம அந்த நிலைக்கு வரணும். நம்ம வந்து மனு வாங்குகின்ற ஒரு இயக்கமா இருந்து மனு கொடுக்கின்ற இயக்கமா மாறி மனு வாங்குகின்ற இயக்கமாக நாம் மாற வேண்டும். நம்ம கட்சியை மாற வேண்டும். அந்த அமைப்பு எல்லாம் இருக்கு. ஏன்னா காலகாலமா உங்களுடைய அர்ப்பணிப்போடு உழைப்பு இல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இந்த கூட்டத்தை ஏன் திருப்பி பேசிட்டு இருக்கிறேன்னா, இது வேற எந்த கட்சியோ எந்த இயக்கமோ தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. இந்த மாநாடு போன்று அவங்களே வந்து அவங்களே செலவு பண்ணி அவங்களே சாப்பாடு எடுத்து வந்து அவங்களே இவ்வளவு மணி நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு போனது எல்லாமே வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி கூடினாங்க, அமைதியா இருந்தாங்களே, ஒரு சலசலப்பு இல்லையே, ஒரு சின்ன பிசிறு கூட இல்லையே, வரப்போ இல்ல போறப்போ இல்ல, அங்க அப்படியே உட்கார்ந்தாங்க, 10 மணி முடிவு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே, எப்படிடா, யாரா இவங்க அப்படின்னு இந்த கேள்வி எல்லா கட்சியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் எல்லாம் அப்படியே ஆடி போச்சு. அந்த ஆட்டத்தினாலதான் நம்மளை பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும் என்னென்ன செய்யணும், எப்படி சின்னதை ஒரு உதாரணமாக்கி அப்படி பரிசாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதுங்க. நம்ம மேல விமர்சனம் வந்துச்சுன்னா தூசி தட்டிட்டு போயிட்டு நம்ம மாட்ட வேலையை வேகமா பண்ணிட்டு போறோம். நமக்கு வேலை இருக்கு. நம்மை போன்ற தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா? யாருக்கும் கிடையாது. இது நான் சேலஞ்சு பண்றேன். நான் யாராவது வாங்க, உங்களை விட, அதாவது நம் கட்சியை விட உங்களை விட தகுதி யாருக்காவது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. எந்த கட்சிக்கா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அதுதான் உண்மை. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். தைரியமா இருங்க. களத்துல நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு இருக்கிறேன். உங்க அண்ணனா உங்க தம்பியா நான் இருக்கிறேன். நானு நீங்க வேலையை மாட்ட நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கு. யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. கட்சிக்கு உள்ளேயும் பண்ண முடியாது, கட்சிக்கு வெளியிலையும் பண்ண முடியாது. அந்த தைரியம், அந்த நம்பிக்கை இன்னைக்கு எல்லாரும் இந்த பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்துல தேர்தல் வருது. கட்சியினுடைய முக்கியமான ஒரு வேலை வந்து தேர்தலில் வெற்றி பெறணும். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். இந்த தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். அந்த வியூகங்கள்லாம் அமைச்சிட்டு இருக்கிறோம். இருக்குது, நிறைய இருக்குது.
அல்ல, இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் எல்லோரும் பணியாற்ற வேண்டும். இந்த வேலை திட்டங்கள், இது ஒரு முதல் வேலை திட்டம். அடுத்த திட்டம் அடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நானும் இதெல்லாம் முடிச்சோடனே நானும் இந்த பயணம் வரேன், சுற்றி எல்லாத்துக்கும் வரப்போகிறேன். நான் இது எப்படி நான் சொல்லுவேன். நான் இது முதல்ல முடிச்சுடுங்க நீங்கள், அதுக்கு பிறகு என்னென்ன வேலை திட்டங்கள், என்னுடைய வேலை திட்டம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கமாக நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் எல்லோரும் முன்னேறுவோம். இல்லை இவங்களா அவங்களா அதெல்லாம் நீ மனசில் குழப்பிட்டு வேண்டாம். எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஒரே நம்மளுடைய இயக்கம் ஒரே இயக்கம் தாங்க. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் வேகமாக விரைவாக இந்த உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இதெல்லாம், ஏன்னா இதில் இங்கே இருக்கிற முக்கியமானவங்களுக்கு சொல்கிறேன், நான் மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சொல்கிறேன், இதில் உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது, எல்லாமே நமக்கு வேண்டியவங்க தான். இதில் இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை, அப்படி எல்லாரும் சேர்த்து தான் இந்த வேலை திட்டங்களை நீங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும். அது இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியும் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த ஒரு தொகுதி நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்க இந்த வேலையும் செய்யணும். மாநாட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நீங்க அந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகியை நீங்க பணியாற்றினீங்க. நீங்க உங்க மேற்பார்வையில இந்த உறுப்பினர் சேர்க்கறதும் அதுவும் நடக்கணும். அது எல்லாமே நம்ம மாநாட்டில் தான் பண்ணிட்டு இருக்க போறோம் நம்ம. ஏன்னா இந்த கார்டு இப்ப கொடுத்த இந்த உறுப்பினர்கிட்ட இது பேப்பர் கட், ஒரு பக்கம் நல்லா எழுதலாம், இன்னொரு பக்கம் லேமினேட் பண்ணிருக்கு. அடுத்தது இப்ப நம்ம பாரி செல்வம் சொன்னார், தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி டிஜிட்டல் பண்ணி ஆன்லைன்ல நீ ரெஜிஸ்டர் பண்ணி இல்ல மிஸ்டு கால் எல்லாம் பண்ணலாம், இது ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம். நேரடியா நம்முடைய தம்பிகள் தங்கைகளுக்கு நேரடியா போய் பார்த்து கொடுத்து எழுதி கையெழுத்து வாங்கி இதை எனக்கு அனுப்பணும், நான் இதை பதிவு பண்ணிடுவேன். நம்மளோட அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டா டிஜிட்டல் ஆயிடுச்சு. அடுத்தது முறை கார்டில் நான் டிஜிட்டல் பண்ணிவிடுவேன். நான் அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இன்னொரு ஆப் இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதத்தில் நான் வெளியிட போறேன். அது உங்க போன்ல நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த போன்ல ஆப்ல நேரடியாக என்னென்ன தினம் இங்க கிளையில கட்சி பிரச்சனையா இல்ல பொது பிரச்சனையா அது என்கிட்ட வந்துடும், ஒன்றியத்தில் வந்துடும், மாவட்டத்தில் வந்துடும். இதெல்லாம் நான் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம், நம்ம செயல்படுத்தலாம். இப்ப என்ன என்னால கொஞ்சம் ஃப்ரீயா செயல்பட முடியுது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வேகமா பண்ண முடிஞ்சது, எனக்கு பண்ண முடிஞ்சது. இப்பெல்லாம் பண்ணலாம், நான் நல்லா பண்ணிட்டு இருக்கலாம். நான் மனசுல அது அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் எல்லாம் மனசுல நான் போட்டுப்பேன். வெளியில எதுவும் நான் என் முகத்துல தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனாலும் நான் அப்படியே வச்சுட்டு இருப்பேன். அப்படியேதான் இருக்கும். அதனால இதுக்கு மேல நான் பேசினேன்னா அப்புறம் ரொம்ப நான் எமோஷனல் ஆயிடுவேன். அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அப்புறம் நம்ம தீனி போட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அதனால நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க, அது போதும் எனக்கு. என்னுடைய இங்க இருக்கின்ற என் சொந்தங்கள் நீங்க எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அது எனக்கு போதும். அதனால அடுத்த நம்ம வேலைகள் வேகமாக நம்முடைய உணர்வை எப்படி நீங்க காமிப்பீங்க, இந்த களத்தில் இறங்கி இந்த வேலைகள் செய்து வேலை திட்டங்கள் முடித்து அடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேறுவோம். ஏன்னா இந்த நம்ம களம் நமக்காக இருக்கின்ற களம், இது நமக்காக இருக்குது. அது நிச்சயமாக நல்ல வகையிலே ஆக்கப்பூர்வமான வழியிலே உங்களை நான் வழி நடத்துவேன். நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைகளை நாம் நிறைவேற்றுவோம். அவர் கண்ட கனவை நாம் நினைவாக்குவோம். மாவீரன் கண்ட கனவை நாம் நினைவாக்குவோம். நம் பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக நம்ம வருவதற்கு அனைவரும் சேர்ந்து போராடி நல்ல வேலை செய்து நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1437, தாம்பரம் டு ஒரகடம், ஸ்டேட் ஹைவே, படப்பை.